கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமேன். ஆண்டவர் திட்டமாக சொல்கிறாரு, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து வருகிற சோதனையின் பாதையில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அப்படின்னு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, தேவன் அனுமதித்து கடந்து வருகிற சோதனை இது. அதாவது நம்ம பார்வைக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான சோதனையின் வழியாக நம்ம கடந்து போகிறோமே, பயங்கரமான இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ குகையின் வழியாக நம்ம போயிட்டுருக்கிறோமே, இந்த சோதனையில் நம்ம ஜெயம் எடுக்கணுமே, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமே, என்னால் முடியுமா முடியாதா என்று சொல்லி நம்ம தடுமாறுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது மனுஷராக உண்டாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அல்லாமல், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லாமல் வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சோதனை வேறு விதமாக உருவாகாது. அதுக்காக மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் என்று சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. அப்போது நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவன் அனுமதித்து இந்த பாதையில் நம்மை நடத்தி வருகிறார். அதனால தான் யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவர் தருவார், பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவன் அனுமதிக்கிற சோதனை, அதாவது திராணிக்கு மேலே அவர் என்ன செய்ய மாட்டாராமா, அது நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாராம். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒவ்வொரு லெவலாக நடத்திட்டு வருவார். இந்த சோதனை ஒவ்வொரு லெவலாக வர 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 நம்ம அப்படியே உருவாக்கப்பட்டுட்டே வருவோம், நம்ம புடமிடப்பட்டுட்டே வருவோம். அவருக்கு தெரியும் அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்னான்ட்டு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது இது வரைக்கும் தான் என்னுடைய பிள்ளையால் அந்த சோதனையை தாங்க முடியும், இது வரைக்கும் தான் என்னுடைய மகனால் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அவருக்கு தெரிந்ததுனால, அவருக்கு எல்லாமே அறிந்தவர் இல்லையா, அவருக்கு தெரிந்ததுனால அந்த திராணிக்கு மேலே அந்த சோதனை போகாதபடிக்கு, நம்மை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்கிறாராம், அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சோதனையின் பாதையில் போகும்போது திடீர்னு பாருங்கள், இந்த ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். சில நேரங்களில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும்போது சில வேத வசனங்கள் மூலமாக பேசுவார், அல்லது சில சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், சில தரிசனங்கள் மூலமாக பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பாடு, கொஞ்ச நாள் தான் உபத்திரவம், கொஞ்ச நாள் தான் இந்த சோதனை, இதில் கவனமாக இரு, இதில் பின்மாற்றமாக போயிடாத, நான் தான் உனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறேன், இந்த பாதையில் போய் உன்னை பொன்னாக விளங்கச் செய்வேன். ஏதாவது ஒரு வார்த்தையை தேவன் யார் மூலமாவது அதை பேசும்போது நமக்குள்ளார ஒரு திடன் உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவருடைய கண் பார்வையில் தான் என்னை வச்சிருக்கிறாரு, அவர் என்னுடைய இந்த நான் கடந்து வருகிற பாதை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அவர் என்னோடு கூட அவர் இருக்கிறபடினால நான் எப்போவுமே அசைக்கப்பட்டு போக மாட்டேன், அவரையே நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொல்லி நமக்குள்ளார ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே வருவார் பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், மரியாளும் மார்த்தாலும் அவங்களுடைய சகோதரனை இழந்துட்டாங்க. அப்போது ஆண்டவர் 4 நாள் பொறுத்து அந்த இடத்துல வராரு. வரும்போது அந்த மரியாளினுடைய அழுகை அவரை ரொம்ப டச் பண்ணுது. அவருக்கு தெரியும், எப்படி தெரியும், என்ன தெரியும், லாசருவை அவர் தான் உயிரோடு எழுப்ப போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவங்க அழுகும்போது அவரும் சேர்ந்து அழறார் இல்லையா. அதே போல தான் நம்மளுடைய சோதனையின் பாதையில் நமக்கு தாங்க முடியாத சூழ்நிலையின் மத்தியில் அவர் தப்பிக்கொள்கிற ஏதோ ஒரு போக்கை உண்டாக்குறாரு, தாங்கத்தக்கதான பலனை கொடுக்குறாரு. நம்மளுடைய வேதனைகளை அவரும் சேர்ந்து அவர் சகிக்கிறது போல உணர்றாருங்க. அதனால தான் நம்ம தைரியமாக இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, நமக்கு வந்திருக்கிற இந்த சோதனை அது நிச்சயமாக முடிவில் ஒரு மகிமையாக மாறப்போகுது, எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அதை செய்ய போகுது, எனக்கு ஒரு பெரிய நன்மை அதை வச்சிருக்குது, ஏன்னா கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, திராணிக்கு மேலே என்னை சோதிக்கவே மாட்டார், அவர் அதுக்கு இடமே கொடுக்க விட மாட்டார், தாங்கி கொள்ளத்தக்கதான பலனை கொடுப்பாரு, தப்பிக்கொள்ளத்தக்கதான போக்கு உண்டாக்குவார், நான் இனி பயப்பட மாட்டேன், அவரை நான் சார்ந்து கொள்வேன், அவர் எனக்கு போதும்னு சொல்லி அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த 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 அந்த சோதனை உங்களுக்கு லகுவாக மாறும். ஏன்னா எபிரேயரில் நம்ம வாசிக்கும்போது ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராமா. அப்போது அவர் சோதிக்கப்பட்டதுனால தான் நம்ம சோதிக்கப்படும் போது அந்த வேதனை அவருக்கு தெரியும், அந்த சூழ்நிலை எப்படின்னு தெரியும். அதனால தான் அவர் நமக்கு அந்த சோதனையில் உதவி செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? அதனால எந்த பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. ஒரு லிமிட் வரைக்கும் தான் சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்படும்.
அதற்கு பிறகு அதனுடைய மகிமை பெரிதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.